भक्ति है बंद से बड़ा ये मुझे थोड़ा बोलो நம்ம இருக்கிறது வந்து ஷெவ்ராயின் ரீஜன் இன் ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கும். இந்த ஷெவ்ராயின் ரீஜனில் மொத்தம் 3 ஹையஸ்ட் பீக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பீக் வந்து நீங்கள் வர வழியில் ஷெவ்ராயின் டெம்பிள்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்குது, மஞ்சக்கோட்டையில் இருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் டெம்பிள் இருக்கிறதுலே. செகண்ட் வந்துட்டு வர வழியில் பிலியூர்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஊர் பார்த்துருக்கீங்க சார், கவர்மெண்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட், அது வந்து செகண்ட் ஹையஸ்ட் பீக்கு. தேர்ட் வந்து காவேரி பீக். காவேரி பீக் வந்து தேர்ட் ஹையஸ்ட் பீக். நம்ம வந்துட்டு இந்த லூப் ரோடில் மிடில் இருக்கும் சார். இந்த சைடில் வந்துட்டு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்காது, இது வந்து 18 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம வந்து மிடில் ஆஃப் த லூப் ரோடில் இருக்கோம். இங்கே வந்து இந்த ஷெவ்ராயின் ரீஜனில் 2 மான்சூன் இருக்கிறோம். ஒன்று வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், ஒன்று வந்து நார்த் வெஸ்ட் மான்சூன். இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போ வரும் அப்படின்னா ஜூன் ஜூலை டைமில் வரது வந்துட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன். அப்போ நம்மளுக்கு இங்கே கம்மியாக தான் மழை வரும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் எப்போ வரும் அப்படின்னா நவம்பர் டு ஜான்வரி வரைக்கும் வரது வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். அப்போ இங்கே வந்துட்டு நிறைய மழை வரும். இங்கே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக நம்ம சேனல்ஸ் வச்சுருக்கோம், பாண்டு, அதுக்கப்புறம் லேக்கு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். செகண்ட் வந்து காஃபி வெரைட்டி இருக்குது. காஃபியில் வந்து 2 காமன் வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து அரபிக்கா, ஒன்று வந்து ரொபஸ்டா. கம்பேர் வித் ரொபஸ்டா, அரபிக்கா இஸ் அ மோர் சுப்பீரியர் குவாலிட்டி. அண்ட் அரபிக்கா காஃபி வளர்கிறதுக்கு கூலர் சில் கிளைமேட், ஹையர் எலிவேஷன் தேவைப்படும் சார். இங்கே நம்மள்கிட்ட காவேரி பீக் எஸ்டேட் வந்து 4600 ஃபீட்டில் இருக்குது. இந்த சீ லெவலில் வந்து இங்கே கூலர் சில் கிளைமேட் அப்புறம் ஹையர் எலிவேஷன் இருக்கிறதுனால திஸ் இஸ் வெரி சூட்டபிள் ஃபார் அரபிக்கா காஃபி க்ரோயிங். இங்கே நம்மகிட்ட இருக்கிறது வந்துட்டு அரபிக்கா காஃபி மட்டும்தான் இருக்குது. ரோபஸ்டா காஃபி வந்து லோயர் எலிவேஷன்லேயே வளர முடியும், அது காஸ்ட் கம்மி தான். இது பிஃபோர் தட் வந்து பிரிட்டிஷ்காரங்க இதுதான். பிரிட்டிஷ் டைம் வந்து யாவது வாங்கிட்டாங்க. இங்க வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் அவங்க தான் எக்ஸ்போர்ட் பண்றது தான். இம்போர்ட் என்ன பண்றது? नहीं ये कंपनी ये इतना बड़ा इतना क्या था सब Excuse me, sir. टच कर இங்கே இந்த ஷெவ்ராய்ஸ் எஸ்டேட்டில் வந்துட்டு காஃபி as a ஸ்பெஷல் திங் தான். இங்கே இந்த ஷெவ்ராய்ஸ் எஸ்டேட்டில் நம்ம காஃபி கூட அலாங் வித் காஃபி வேர் பிளான்டட் நிறைய ஆரஞ்சு ட்ரீஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம்மா. அதனால வந்து காஃபி வந்து அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் வந்து அதோட ரூட் வழியாக அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால காஃபி நம்ம குடிச்ச பிறகு லைட்டாக நம்மளுக்கு மைல்டாக அந்த சிட்ரிக் ஃப்ளேவர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த காவேரி பீக் எஸ்டேட்டில் வந்துட்டு அலாங் வித் காஃபி வேர் பிளான்டட் மிக்ஸ்ட் ஆஃப் ஃப்ரூட், ஜாக் ஃப்ரூட், கஸ்டர்ட் ஆப்பிள், அப்புறம் ஆரஞ்சஸ், ஸ்பைசஸில் பெப்பர் இருக்கிறதுனால காஃபி நம்ம குடிச்ச பிறகு மைல்டாக லைட்டாக நம்மளுக்கு வந்து
கட்லா, ரோகி, திலேப்பியா இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. அப்புறம் நம்ம எஸ்டேட்டில் மொத்தம் 14 சேனல்ஸ் இருக்குது மேம். அந்த 14 சேனல்ஸில் இருக்க எல்லா ரெயின் வாட்டரும் வந்து ஒரே ஒரு அவுட்லெட் சேனல் மட்டும் அங்கே இருக்குது. நிறைய மழை தண்ணி அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அந்த சார் ரொம்ப தூரம் போகாதீங்க சார். வாட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம் சார். இது ஒரு பைப் இருக்குது. அந்த பைப் வழியாக காஃபி வந்து அந்த காஃபி போட்டு வந்து மெஷினுக்கு போகும் சார். மெஷின் வந்துட்டு அந்த 3 ஸ்கின்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவோம். டேங்க்லேருந்து பைப் வழியாக இங்கே வரும். கீழே அந்த ட்ரம் வழியாக அப்படியே எலிவேட்டர் மூலமாக மேலே காஃபி எடுத்து வந்து இந்த இடத்துல ஃபீட் பண்ணுவோம். இங்கே உள்ள வந்துட்டு பிளேட் மாதிரி ஒரு பீலர் அந்த ஃபீட் பண்ணுற ஒரு மிஷின் இருக்குது சார். அதுதான் அந்த 3 ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு 14 days 2 weeks பக்கம் ஆகும் மேம். அதுவும் நல்லா வெயில் அடிச்சாங்க. வெயில் அடிச்சா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஆமாம் மேம். எல்லாமே இது எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆமாம். இதுலேயுமே இன்னும் நம்ம மேலே எடுத்துட்டு உள்ளே ஃபீட் பண்ணுவோம். உள்ளே நம்மளுக்கு கேமரா சென்சார் இருக்குது. கேமரா சென்சார் வந்து காஃபி வந்து ஹோல்ட் பண்ணிடுவோம். இந்த லிவர் மேலே தூக்கணும் அப்படின்னா காஃபி கிரைண்ட் ஆகிட்டு வெளியே வந்துடும். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே ஃபைன் கிரைண்ட் தான். இதெல்லாமே ஃபைன் கிரைண்டு. இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே கோர்ஸ் கிரைண்ட். இதெல்லாம் வந்து கோர்ஸ் கிரைண்டு தான்.
இங்கே நம்ம கெஃபேல வச்சிருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஃபைன் கிரைண்ட். ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் கண்டிப்பாக நார்மலாக அந்த இந்தியன் ஃபில்டரு சாரி இந்தியன் ஃபில்டர் இருக்கும். இது பேர் டீ ஸ்டோனர்னு பேர் சார். இங்கே வந்துட்டு வைப்ரேட்டிங் இருக்குது. வைப்ரேட்டிங் டைம் அந்த ஸ்டோன் பார்ட்ஸ் மட்டும் தனியாக ரிமூவ் ஆகிட்டு இங்கே வெளியே வந்துடும் சார். அகெயின் வித் பார்ச்மெண்ட் லேயரோட காஃபி மேலே போகும். மேலே எடுத்துக்கிட்டு 2 ஸ்கின்ஸை வந்து அது பேர் வந்துட்டு கிராவிட்டி செப்பரேட்டர். அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் காஃபி பீன்ஸ் இங்கே போடுவோம். இதுவுமே 28 மணி நேரம் மேலே எடுத்துகிட்டு இங்கே ஃபீட் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு செக்ரிகேட் சார். இங்கே வந்துட்டு வைப்ரேட் ஆகி என்ன அப்படின்னா லைட் வெயிட்டாக இருக்கிற காஃபியெல்லாம் ஒரு சைட் ஆகும், வெயிட்டாக இருக்கிற காஃபி பீன்ஸ் எல்லாம் ஒரு சைடாக வந்துடும். லைட் வெயிட்டாக இருக்கிறது எல்லாமே ரிஜெக்டட் பண்ணி வெயிட் காஃபி பீன்ஸ் எல்லாம் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அக்செப்டன்ஸ் ஆகும் சார். இங்கே வந்துட்டு நம்ம வெயிட் வைஸாக காஃபி வந்து செக்ரிகேட் பண்ணுறோம் சார். இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் பண்ணுவோம் சார். இங்கே நம்மளுக்கு 3 ஸ்டேஜஸில் காஃபி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பல்ட் காஃபி நல்லா பெருசாக இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டு பிளான்டேஷன் பல்க்குன்னு சொல்லுவோம். இந்த காஃபியை விட இந்த காஃபி கொஞ்சம் சின்னதாக இருக்கும் சார். தேர்ட் வந்துட்டு பிட்ஸு பிளாக்கு ப்ரோக்கன் சார். இந்த காஃபி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்களா இது? மேம் இது இன்னும் நிறைய ப்ராசஸ்னும். இது பேர் டீ ஸ்டோனர்னு பேர் சார். இங்கே வந்துட்டு வைப்ரேட்டிங் இருக்குது. வைப்ரேட்டிங் டைம் அந்த ஸ்டோன் பார்ட்ஸ் மட்டும் தனியாக ரிமூவ் ஆகிட்டு இங்கே வெளியே வந்துடும் சார். அகெயின் வித் பார்ச்மெண்ட் லேயரோட காஃபி மேலே போகும். மேலே எடுத்துக்கிட்டு 2 ஸ்கின்ஸை வந்து நம்ம 2 ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணுறோம். இந்த அவுட்டர் ஸ்கின் எல்லோ கலரில் இருக்க ஸ்கின்னு, அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் சில்வர் கலரில் ஒரு ஸ்கின் வரும் சார். இந்த 2 ஸ்கின் தான் இங்கே ரிமூவ் பண்ணுறோம். அதோட வேலை தான் இந்த ட்ரை மில்லோட வேலை. வித் பார்ச்மெண்ட் லேயரோட காஃபி இதுக்குள்ளார போடுவோம் சார். இது 2 எலிவேட்டர். இந்த ப்ரெஷர் ஆஃப் ஏர் காஃபி வந்து இது 14 days 2 weeks பக்கம் ஆகுது மேம். அதுவும் நல்லா வெயில் அடிச்சாங்க. வெயில் அடிச்சா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஆமாம் மேம். எல்லாமே இது எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆமாம் மேம். இதுலேயுமே இன்னும் நம்ம